தந்தை மகன் தூயாவியாரின் பேராலே ஆமேன். ஆன்ம வழிகாட்டி மே மாதம் 26 செவ்வாய்க்கிழமை. பதுவை புனித அந்தோனியாரை நோக்கிய நமது மன்றாட்டு. இப்புண்ணிய திருத்தலத்தில் மாட்சிமை தங்கிய மேலான சிம்மாசனத்தில் கிருபாசனம் கொண்டு எழுந்தருளியிருக்கிற புனித அந்தோனியாரே, பரிசுத்தத்தனம் விளங்கும் லீலியே, விலை மதிக்கப்படாத மாணிக்கமே, பரலோக பூலோக காவலே, கஸ்தி துன்பப்படுகிறவர்களுக்கு பரம சஞ்சீவியானவரே, பாவிகளின் தஞ்சமே, உமது இன்பமான சன்னிதானம் தேடி வந்தோம். உமது திருமுக மண்டலத்தை அண்ணாந்து பார்த்து உமை கெஞ்சி மன்றாடுகிறோம். மகா சிரவணம் பொருந்திய புனித அந்தோனியாரே, சூரத்தனமுள்ள மெய்ப்பெரே, பிசாசுகளை மிரட்டி ஓட்டுபவரே, திருச்சபையின் கருணையின் கண்ணாடியானவரே, உலகில் எங்கள் ஆதரவும் நீரல்லவோ, எங்கள் சந்தோஷமும் நம்பிக்கையும் பாக்கியமும் நீரல்லவோ. நீர் எங்கள் ஞான தந்தை என்பதை எங்களுக்கு காண்பியும். பிள்ளைகள் செய்த குற்றங்களை தாய் தந்தையர் பாராட்டுவார்களோ? உம்மை தேடி வந்த நிர்வாக்கியர் பேரில் தயவாயிரும். அழுகிற பேர்களை அரவணையும், அல்லல் படுகிறவர்களுக்கு ஆறுதலாக வாரும். நீர் இறங்காவிட்டால் எங்களுக்கு வேறு யார் இறங்குவார்? நீர் ஆதரியாவிட்டால் எங்களை வேறு யார் ஆதரிப்பார்? நீர் நினையாவிட்டால் எங்களை வேறு யார் நினைப்பார்? நீர் உதவாவிட்டால் எங்களுக்கு வேறு யார் உதவுவார்? தஞ்சமென்று ஓடி வந்த அடியோர்கள் பேரில் தயவாயிரும். பரிசுத்த வெண்மையின் தூயதான தயாபரமே, தயை கடலே, தவிப்பவர்களுக்கு தடாகமே, தனித்தவருக்கு தஞ்சமே, உமது இன்பமான சன்னிதானம் தேடி வந்தோம். 6 காடுகளை கடந்து ஓடி வந்தோம். துன்பம், பிணி, வறுமை முதலிய கேடுகளினாலே வாடி நொந்தோம். எங்கள் நம்பிக்கை வீண் போகுமோ? எங்கள் மன்றாட்டு மறுக்கப்படுமோ? எங்கள் யாத்திரைகள் பலனற்றதாய் போகுமோ? எங்கள் அழுகை கண்ணீர் உம்முடைய இருதயத்தை உருக்காது போகுமோ? அப்படியாகுமோ ஐயா? எங்கள் அன்பான தகப்பனே, எங்களை முழுவதும் ஒப்புக் கொடுக்கிறோம். எங்களை கையேற்று கொண்டு ஆசீர்வதித்தருளும். ஆமேன். மார்க்கு நற்செய்தி 10ஆம் அதிகாரம் 31வது இறைவார்த்தை. முதன்மையானோர் பலர் கடைசியாவர், கடைசியானோர் முதன்மையாவர் என்றார். இது கிறிஸ்து வழங்கும் வாழ்வு தரும் நற்செய்தி. கிறிஸ்துவே உமக்கு புகழ். சிந்தனை. திருத்துவம் என்பது கிறிஸ்தவ விசுவாசம் மற்றும் வாழ்வின் மையமான மறைபொருளாகும். ஆகவே கிறிஸ்தவ விசுவாசத்தின் மற்ற எல்லா மறைபொருள்களுக்கும் ஊற்றுக்கண்ணாகவும் அவற்றை ஒளியூட்டும் ஒளியாகவும் விளங்குகிறது. இவற்றை கத்தோலிக்க திரு அவையின் மறைக்கல்வி நமக்கு போதிக்கிறது. தந்தையாகிய கடவுள் முழுமையான தேவன், மகனாகிய கடவுள் முழுமையான தேவன், தூய ஆவியாராகிய தேவன் முழுமையான தேவன். இறை வார்த்தை இதை ஒரு உண்மையாக நமக்கு முன்வைக்கிறது. இது அதை விளக்கி கூறவில்லை என்று பில்லி கிரகாம் என்கிற தேவ மனிதர் நமக்கு கற்றுக் கொடுக்கிறார். திருத்துவ கோட்பாடு என்பது கிறிஸ்தவ இறையியலின் மைய கோட்பாடு ஆகும். அதுவே கடவுளை பற்றிய நமது அறிவின் அடிப்படை இலக்கணமாகும் என்று தாமஸ் எஃப் டெரன்ஸ் என்கிற இறையியலாளர் நமக்கு கற்றுக் கொடுக்கிறார். ஆகவே மறைபொருளாய் கடவுளால் நமக்கு கொடுக்கப்பட்டிருக்கிற இந்த திருத்துவ கோட்பாட்டை இறைவனே நமக்கு விளக்கிச் சொல்லி அந்த இறை அனுபவத்தில் நாம் அவரை புகழ்ந்து ஏத்த இந்த நாளை அர்ப்பணித்து மன்றாடுவோம். ஜெபிப்போமாக. எங்கள் கற்பாரையும் கோட்டையும் வலிமையும் அரணுமாகிய இயேசுவே, உம்மை நன்றியோடு போற்றி துதித்து ஆராதித்து மகிழ்கிறோம். நீர் எங்களுக்கு கொடுத்திருக்கும் இந்த புதிய நாளுக்காக, புதிய ஆசீர்வாதத்திற்காக உமக்கு கோடான கோடி நன்றி செலுத்துகிறோம். அதிகாலையிலேயே என்னை தேடுகிறவர்கள் என்னை கண்டுகொள்வார்கள் என்று சொல்லி உம்மை எங்களுக்கு வெளிப்படுத்த எங்களுக்காக ஆவலோடு காத்திருக்கும் உமது பிரசன்னத்தின் மகத்துவத்திற்காக நன்றி கூறுகிறோம். இன்று எங்களுடைய கால்களை வலிமை வாய்ந்த பெண் மானின் கால்களாக மாற்றி நாங்கள் நினைப்பதற்கும் வேண்டுவதற்கும் மேலான ஆசீர்வாதமான காரியங்கள் எங்களுடைய வாழ்க்கையிலே நீர் ஆற்றப்போவதை நினைத்து மனதுருகி உமக்கு நன்றி கூறுகிறோம். அன்பு ஆண்டவரே, என் காலடிகளை கவனித்து எனக்காக சகலத்தையும் நன்மைக்காக செய்கிறவரே, நான் கல்லின் மேல் மோதாதபடி என் கரங்களையும் கால்களையும் பாதுகாத்து வழிநடத்துகிறவரே, நன்றியோடு போற்றி துதிக்கிற இதே வேளையிலே இன்றைய பயணங்களை உமது கரங்களில் ஒப்புக் கொடுக்கிறோம்.
நீரே உம்முடைய தூதர்களை அனுப்பி பாதுகாத்து வழிநடத்துவீராக. என் செல்லும் காரியங்கள் அனைத்தும் வெற்றிகரமாக அமைய நீரே எனக்கு முன்பாக செல்வீராக. எதிரிகளுக்கு முன்பாக விருந்தொன்றை படைப்பேன் என்று எங்களுக்கு வாக்குத்தத்தம் கொடுத்தவரே, இன்றைய என் வாழ்வை எதிர்த்து நிற்கிற அனைத்து இருளின் ஆற்றலுக்குரிய காரியங்கள் அனைத்தையும், மனிதர்களையும் அவருடைய எண்ணங்களையும் நான் முறியடித்து வெற்றி கொள்ள எனக்கு ஆற்றல் தாரும். அன்பு ஆண்டவரே, என் உடல்நலக் குறைவினாலும் மனக்குமுறலாலும் தற்கொலை எண்ணங்களாலும் தனிமையில் விடப்பட்ட முதியவர்கள், வீட்டிலே தனிமையில் இருக்கிற ஒவ்வொரு பிள்ளைகளையும் இன்று நீர் சந்திப்பீராக. அவர்களுக்கு ஆறுதலை வழங்கும். நம்பிக்கையின் வார்த்தைகளுடைய இருதயத்தில் அவர்களுக்கு விளையட்டும். அஞ்சாதே கலங்காதே, உன் தேவனாகிய நான் உனக்கு முன் சென்று செப்பு கதவுகளை உடைத்து வானத்தின் பலகணிகளை திறந்து உனது இல்லம் நிறையும்படியாக நான் செல்வங்களையும் வளங்களையும் கொளிப்பேன் என்று வாக்குத்தத்தம் கொடுத்தவரே, இன்று பொருளாதார சிக்கல்களாலும் கடன் தொல்லைகளாலும் மனதுருக்கத்தோடு ஜெபித்து கொண்டிருக்கிற ஒவ்வொருவருக்கும் இன்று அவருடைய கதவுகள் திறக்கப்படட்டும். அவருடைய வாழ்வு ஆசீர்வதிக்கப்படட்டும். கடன் தொல்லைகளிலிருந்து அவர்கள் விடுதலை பெறுவார்களாக. கொடுத்த பணத்தை மீண்டும் திரும்ப பெற்றுக்கொள்வார்களாக. நீதியின் கடவுள் நீர். அவர்களுக்கு நீதியின் நாட்களை காணும்படியாக அவர்களை ஆசீர்வதிப்பீராக. ஆண்டவரே, எங்கள் பிள்ளைகளையும் அவருடைய போக்குவரத்தையும் அவருடைய நன்மையான காரியங்கள், எந்த ஒழுக்கக்கேட்டிற்கும் அவர்கள் தங்களுடைய இதயத்தையும் உடலையும் பலியாக்காமல் நீவீர் தாமே அவர்களை நன்மைத்தனங்களால் நிரப்பி வழிநடத்த வேண்டும் என்றும், தீமையான காரியங்களை நிறைவேற்றி மன கசப்போடு வாழுகிற ஒவ்வொரு பிள்ளைகளுக்கும் விடுதலையும் மீட்பும் தர வேண்டும் என்று உமது நாமத்தில் ஒப்புக் கொடுக்கிறோம். உமது திரு இரத்தம் எங்கள் வாழுகிற இல்லங்களைச் சுற்றிலும் பாதுகாப்பை உறுதி செய்யும்படியாகவும், நாங்கள் அமைதியோடும் மகிழ்ச்சியோடும் என்னென்றும் வாழ்ந்து உமக்கு மகிமை செலுத்த எங்கள் குடும்ப உறுப்பினர்கள் யாவருக்கும் நல்ல உடல் உள்ள ஆன்மீக நலன்களை கொடுத்து வழிநடத்த வேண்டும் என்று எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக மன்றாடுகின்றோம். ஆமேன். எல்லாமல்ல இறைவன், தந்தை, மகன், தூய ஆவியானவர் உங்கள் அனைவரையும் நிறைவாக ஆசீர்வதித்து புனிதப்படுத்தி வழிநடத்துவாராக. ஆமேன். இயேசுவுக்கே புகழ், இயேசுவுக்கே நன்றி. மரியே வாழ்க. இயேசுவின் இரத்தம் ஜெயம்.